நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4-5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அதுல ஒரு கம்பெனில இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஏய், என்ன நீ எவ்வளவு ஸ்வீட்டான விஷயம் அது இவ்வளவு சாஃப்டா சொல்ற நீ? இங்க பாரு, எனக்கு சுகர் எக்கச்சக்கமாகுது அத்தை விடு நீ. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டோடனே விஜய் எனக்கு தித்திப்பி சாப்பிட்டே ஆகணும். நீ உள்ள போய் ஒரு கிணத்துல சர்க்கரை அள்ளி போட்டு கொண்டு என் வாயில அப்படியே போடு. சுகர் எவ்வளவு ஏறாலும் கவலை இல்ல. இவ்வளவு நல்ல விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றிய நீ? இது போ 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 சர்க்கரை எடுத்து வா போ. இல்ல அங்கிள், இந்த ஸ்வீட்டான விஷயத்தோட சேர்ந்து ஒரு கசப்பான செய்தியும் இருக்கு. ஏமா, உனக்கு கசப்பான விஷயமா? என்னது? நான் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்கல. எங்க வீட்ல அவங்க அம்மா கூடவே என்ன ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க சொல்றாரு. அதாவது நீ இந்த வீட்டுல ஒரு அடிமையா, வேலைக்காரியா, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம தண்டசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அதானே? நான் என் தாத்தா கிட்ட சொல்லிருக்கேன். தாத்தாவா? தாத்தா கிட்ட சொன்னாலாம் வேலைக்கே ஆகாது. எனக்கு கூட ஒரு தாத்தா இருந்தான். அவன் பேரு கூட எனக்கே மறந்து போச்சு. ரொம்ப பழசாவன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? வேலைக்கெல்லாம் போக கூடாது, முடி வெட்டுற தொழில பாரு, இங்கேயே உட்காந்து எல்லாருக்கும் முடி வெட்டேன்னா. அவன் சொன்ன பேச்சை கேட்காம வேலைக்கு போனேன். இப்ப பாரு எவ்வளவு கௌரதியா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கின்னு காலேஜ்ல உங்க அம்மா மாதிரி பெரிய பெரிய விஐபிங்களுக்குலாம் நான் அட்வைஸ் பண்ணின்னு இருக்கிறேன். அது மாதிரி இருக்கணும். மகேஷுக்கே நீ சொல்றது புரியல, உங்க தாத்தாவுக்கு புரிஞ்சிருமா? இல்ல, என் தாத்தா ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றவரு. இன்ஃபேக்ட் என்ன வேலைக்கு போன்னு சொன்னதே என் தாத்தா தான். மகேஷ் கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. மகேஷ தாத்தா காம்ப்ரமைஸ் பண்றாரோ இல்லையோ, வேலை விஷயத்துல நீ காம்ப்ரமைஸ் ஆகாத. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பொம்பளைய பெத்தவங்க கூட கை விட்டுடலாம், தாலி கட்டின புருஷன் கூட கை விட்டுடலாம், கூட பிறந்த சகோதரன் கை விட்டுடலாம், பக்கத்து வீட்டுக்காரன் கூட கை விட்டுடலாம். ஆனா பாக்குற வேலை என்னைக்குமே கை விடாது. அதனால தான் சொல்றேன், வேலை விஷயத்துல நீ காம்ப்ரமைஸே ஆகாத. அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்ட உன் குண்டு மாமியா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீ முறவாசல் வேலை செஞ்சுக்கின்னு காலம் ஃபுல்லா இந்த வீட்டுல நீ அடிமையா காலம் தள்ள வேண்டியதுதான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி மாட்டின்னு கஷ்டப்படுற எவ்வளவு பொண்ணுங்களை நான் ரியல் லைஃப்லயும் பாத்துக்கிறேன், சினிமாலையும் பாத்துக்கிறேன், சீரியல்லையும் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை உனக்கு வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்க அம்மாவே எடுத்துக்கோயேன். 2 கிட்னியும் புட்டிச்சு, ஆனா கூட எவ்வளவு பந்தாவா பாப் வெட்டிக்கின்னு உங்க அப்பாவை அடக்கி ஆண்டுக்கின்னு எப்படி குடும்பம் நடத்துறாங்க? அதுக்கு காரணம் என்ன? அவங்க வேலைக்கு போறதால தான் அந்த கௌரவத்தை. அதனால அவங்கள பார்த்தாவது நீ வாழ்க்கையில புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. எந்த ஒரு காரணத்திலயும் வேலை விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்ப நான் வரட்டுமாமா? அங்கிள், என்ன அங்கிள் வந்துட்டு எதுவுமே குடிக்காம போறீங்க? வாங்க காஃபி குடிங்க. அட நீ வேறம்மா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிற, அதுவே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. வேலைக்கு போய் முதல் மாச சம்பளத்தை கையில வாங்கு, ஃபுல் அமௌண்ட்டுக்கு சூப்பர் பார்ட்டி வச்சுக்கலாம். வரட்டுமா நானு? வாங்க. என்னம்மா, எங்க போயிட்டு வரீங்க? காய்கறி வாங்கிட்டு வரேன். என்னங்க இது, இந்த வயசுல வேகாத வெயில்ல நீங்க தான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஏன் உங்க மருமக அமலாவை போய் வாங்கிட்டு சொல்லக்கூடாது? அது மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வந்தா அது கௌரவம் குறைஞ்சு போடுமா? அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? பழகிக்கணும். நீங்களும் நானும் பிறக்கும் போதே எல்லாத்தையும் பழகிக்கணும் வந்தோம். நான் கூட தான் பிறக்கும் போது உடம்புல ஒட்டு துணி இல்லாம பிறந்தேன். இப்ப பேண்ட் சட்டை போட்டு பழகிக்கல, அது மாதிரிதான் எல்லாம். அட என்னம்மா நீங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரு எந்த ஒரு படத்துலயும் எந்த ஒரு சீரியல்ல கூட இந்த மாதிரி ஒரு மாமியார நான் சத்தியமா பார்த்ததே கிடையாது. மாமியார்னா மருமக கண்ணில் விரல விட்டு ஆட்டணும். காலையில 3 மணிக்கு எழுப்பி 10 பாத்திரம் தேக சொல்லி, காஃபி போட சொல்லி, சமைக்க சொல்லி, துணி துவைக்க சொல்லி, அந்த துணியை கொண்டு போய் நல்லா வெயில மொட்டை மாடியில உணர்த்த சொல்லி, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம பம்பர மாதிரி வேலை சொல்லிக்கினே இருக்கணும். அந்த மாதிரி செய்யாம மருமகளுக்கு பாவம் பார்த்து நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, என்னம்மா இது வீட்லயே இவ்வளவு வேலை இது, இதெல்லாம் செய்யாம வெளில போய் வேலை செய்ய போகுதான், இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? அமலா வேலைக்கு போறதுனால எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா?
நல்லா கேட்டீங்க போங்க. இங்க பாருங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க எப்பவுமே அதிகாரம் பண்ணியே பழகப்பட்டதுங்க. யாருக்கும் அடங்கி போகாதுங்க. அதுங்களுக்கு தான் சம்பாதிக்கிற பணம் தான் முக்கியம். அதுலயும் அமலா யாரு? ப்ரொஃபசர் ஜெயந்தியோட பொண்ணு. அந்த அம்மாவுக்கு இருக்கிற திமிரு, அந்த அம்மாவுக்கு இருக்கிற அலட்சியம், அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆணவம் அத்தனையும் இந்த பொண்ணு ரத்தத்துல அப்படியே இருக்குது. அந்த அம்மா எப்படி புருஷனை அடக்கி ஆண்டு அடிமையாக்கிக்குதோ அதே மாதிரி இந்த பொண்ணும் உங்க புள்ளைய அடிமையாக்கி கடைசியில உங்களை அதுக்கு வேலை பண்ண வைக்கும். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க என்னங்க மாமியார்? நீங்க ஒரு மாமியாருக்கான குவாலிட்டி எதுவுமே இல்லை. நீங்க ஒரு மாமியார் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி தமிழ் சீரியலு ஈவினிங் 5 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார்ன்றவ எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லைங்க, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குது. நெட்டுன்றாங்க, ஃபேஸ்புக்குன்றாங்க, ஓர்குட்டுன்றாங்க. ஏற்கனவே உங்கள் மருமகளுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் வரவு சுமூகமாக இல்லை. இதில் உங்கள் மருமக பொண்ணு வேலைக்கு போய் அங்கே இதே சாக்கா வச்சுக்கின்னு எவனாவது உங்கள் மருமக பொண்ணை ரைட்டு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. அது எங்கேயாவது குழந்தைய வயிற்றில் வாங்கிக்கின்னு அந்த குழந்தைக்கு உங்கள் பையனுடைய பேரை இன்ஷியலாக கடன் கொடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை உங்களுக்கு தேவையா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அந்த கௌரவம் கெட்டு போகலாமான்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க குடும்பத்து மேல உள்ள அக்கறையின் காரணமா மனசுக்கு தாங்காம நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஏதாவது அதிக பிரசங்கரமா பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வரேன். இந்த ட்விஸ்டுக்கு இந்த ஸ்லோ மோஷன் ஓகே. ஆண்டவா, இதே மாதிரி விதவிதமான ஸ்லோ மோஷன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னை வேலைக்கு போவானான்னு சொன்ன விஷயத்த போய் உங்க தாத்தா வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க போல இருக்கு. ஐயோ இல்லங்க, நான் தாத்தா கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. என்ன வேலைக்கு போன்னு என்கரேஜ் பண்ணதே தாத்தா தான். அதான் நீ எப்பமா வேலைக்கு போறேன்னு என்கிட்ட போன் பண்ணி கேட்டாரு. இல்ல தாத்தா, நான் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்கல, அதனால போலன்னு சொன்னேன். ஏங்க தாத்தா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அப்படி தாத்தா ஏதாவது சொல்லிருந்தா நிச்சயமா அதுக்கு நான் காரணம் இல்லைங்க. ப்ளீஸ் என்ன சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு நான் வேலைக்கு போறது பிடிக்கலன்னு சொன்ன உடனே நான் போவேண்டான்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நான் எந்த டென்ஷனும் ஆகல. பொண்டாட்டி வேலைக்கு போவானான்னு நினைக்கிற சராசரி ஆம்பளை நான் கிடையாது. நீ நாளையில இருந்து வேலைக்கு போ. நிஜமா நிஜமா சொல்றீங்க? சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வேலைக்கு போன்னு சொன்னதுக்காக நான் சந்தோஷப்படல. ஏன்னா உங்க பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டீங்களே, அதுக்காக தான். இந்தாங்க. இல்ல, எடுத்துட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆறிடும்.
எதுக்கு அப்படி அலறிட்டு வர? இருட்டிட கூடாதே, உடனே பயந்துருவிய. பயமா? அதுவும் இந்த மையப்பனுக்கா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை பயம். ஆமா ஆமா, அதுவும் இதால. இந்த கருமத்தை தலையை சுத்தி தூக்கி போடுனா கேக்குறியா? அங்கத்தை தூக்கி போடு சொல்லிக்கிட்டு இதை விட்டுட்டு புதுசு வாங்கிக்கடி. இந்த வேலையை வேணையா? இதை நான் கையில கூட தொட மாட்டேன். தங்கத்தை கையால கூட தொட மாட்டேன்னு சொன்ன பொம்பளை இந்த உலகத்திலேயே நீ தாண்டி. இது வெறும் தங்கம் இல்லையா, பேய் புடிச்ச தங்கம். விளக்க தேய்ச்சா அலாவுதீன் பூதம் வர மாதிரி இந்த மோதிரத்தை தேய்ச்சா பேய் வருமா? பார்க்கலாம். பேய் பேய் பேய். கண்ணாத்தா கண்ணாத்தா கண்ணாத்தா. என்ன பயந்துட்டல? நீ பயந்துட்டல? யோ, இந்த மோதிரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ பேயே பார்த்த. ஆமா, செத்து போன உங்க அப்பனையும் உங்க அம்மாளையும் நான் பார்த்தேன். என்ன சொன்ன? யோ, என் அப்பா அம்மாவை பத்தி பேசினா நடக்கிறதே வேற. ராத்திரியில பேய் பேய்னு அலறது எனக்கு தெரியாது, இப்ப வீர மாதிரி பேசுறியா? அடி அடி. கண்ணாத்தா, you are right. என்னது? நீ சொல்றது சரிடி. ராத்திரி ஆனா போதும் அந்த பேய் எனக்கு கம்பெனி கொடுக்குது. யோ, உண்மையை சொல்லணும்னா பேய் பிடிச்ச உன் கூட எனக்கு வாழ்றதுக்கு பயமா இருக்கியா? எந்த நிமிஷம் நீ என் கழுத்தை பிடிச்ச ரத்தத்தை குடிச்சிருவியோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன். ஏண்டி, அந்த பேய எப்படி கொலை பண்றது? பேய எப்படி கொலை பண்றதுன்னு கேட்காத, எப்படி விரட்டுறதுன்னு கேளு. எப்படி விரட்டுறது? இந்த மோதிரத்தை தலையை சுத்தி தூக்கி போடு, பேய் தானா போகும். மோதிரத்தை தூக்கி போடணுமா? இந்த மோதிரத்தினாலதான் பேய் வருதா? விரட்டுண்டி. ஒரு பேய் இல்ல, எத்தனை பேய் வந்தாலும் நான் பயந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். நானு வரேன். என்ன விட்டு போகாத கண்ணாத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இவ்வளவு கம்மியா சாப்பிடுற? போதும்மா. இந்த இன்னொரு இட்லி வச்சுக்க. வேண்டாம்மா, போதும். வர வர நீ சரியாவே சாப்பிடுற. அத்தை, வாமா, ரெடி ஆயிட்டியா? ரொம்ப அழகா இருக்கேம்மா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல அத்தை, ஆபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமா போனா நல்லா இருக்கும். அதான். சரி, உட்காருமா, சாப்பிடு. ஐயோ, எனக்கு வேண்டாம் அத்தை, நான் ஆபீஸ்க்கே எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் வீட்டுல தானமா இருக்கேன், மெதுவா சாப்பிட்டுக்கிறேன். மெதுவா சாப்பிடுறேன்னு சொல்லி லேட்டாலாம் சாப்பிடக்கூடாது. கரெக்டா 10 மணிக்கு சாப்பிடணும். இன்னொன்னு வச்சுக்கோ. அப்புறம் டேப்லெட் மட்டும் சாப்பிட மறந்துடக்கூடாது, சரியா? மத்தியானத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் சமைச்சு வச்சுட்டேன், அதனால நீங்க கஷ்டமே பட வேண்டாம். இருங்க. அத்தை, இது வந்து நீங்க 11 மணிக்கு சாப்பிட வேண்டிய டேப்லெட். இது மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டிய டேப்லெட். இது வந்து இத நானே வந்து உங்களுக்கு கொடுக்கறேன்.
அத்தை மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 hour நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். வீட்ல தானே இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. நானே வந்து எல்லா வேலையும் செய்வேன். சரிங்களா? அத்தை, நான் முதல்ல ஆபீஸ்க்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திரிம்மா, நல்லா இரு. சரி, நான் கிளம்புறேம்மா. என்னங்க, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் அதான் அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கல்ல, அது போதும். டேய், பொண்டாட்டி முதல்ல வேலைக்கு போறா, புருஷங்காரன் ஆசீர்வாதம் பண்றதுல என்னடா தப்பு இருக்கு? நீ நமஸ்காரம் பண்ணுமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். சரி, நான் கிளம்புறேம்மா. டேய் மகேஷ், போற வழியில இவளையும் டிராப் பண்ணிட்டு போயே. ஒரு நிமிஷம். போலங்க. எதுக்கு? ஆட்டோல போறதுக்கு காசு வச்சுக்கோ. குடி. ஆட்டோல போயிடு. வரேன். பரவாயில்லம்மா, நீ ஆட்டோலே போ. இந்த வெயிலுக்கு ஆட்டோ தான் நல்லது. சரி அத்தை, வரேன். போயிட்டு வாம்மா.